ஹாய். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கல்ச்சர் கோட்ஸ். கல்ச்சர் கோட்ஸை ட்ரான்ஸ்லேட் எப்படி பண்ணுறது, கல்ச்சர் கோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ கல்ச்சர் கோட் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட்னா என்ன சொல்லுவோம், ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் மாதிரி, ஒரு சீக்ரெட் சிஸ்டம் ஆஃப் வேர்ட்ஸ் மாதிரி சொல்லுவோம். ஸோ கல்ச்சர் கோட்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் கல்ச்சருக்காக இருக்கக்கூடிய ஒரு கோட்ஸு. ஒரு பர்டிகுலர் கல்ச்சருக்குள்ளே யூஸ் பண்ணிக்கக்கூடிய வேர்ட்ஸாக இருக்கட்டும், சிம்பிள்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து பர்டிகுலர் கல்ச்சருக்குள்ளே இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை டீகோட் பண்ண முடியும். அதுதான் கல்ச்சுரல் கோட்ஸு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், சரியா? ஸோ இப்போ வந்து இந்தியன் கல்ச்சரில் வந்து அந்த நெத்தியில் வைக்கிறாங்கல்ல குங்குமம், அதுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது ஒரு இந்தியன் கல்ச்சரை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்ற கல்ச்சரில் இருக்கவங்க அதை பார்க்கும்போது இவங்க நெத்தியில் வந்து ஒரு ரெட் கலர் பவுடர் தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சருடைய வேல்யூ என்னன்றது இந்தியன் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இப்போ தமிழ் கல்ச்சரில் வந்து இந்த பொங்க வைக்கிறாங்கள, பால் பொங்க வைக்கிறாங்க, பொங்கல் அன்றைக்கி அதை இது பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்படி வந்து பால் பொங்குறது வந்து ஒரு சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. பொங்கல் பொங்க வைக்கிறது வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, பிளெஸ்ஸிங்ஸ் அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. பட் மற்ற கல்ச்சரில், இந்தியன் கல்ச்சர்லேயே மற்ற கல்ச்சர்ஸுக்கு இது ரிலேட்டபுளாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கல்ச்சருடைய மகிமை வந்து தெரியாது. அதே மாதிரி வந்து அரிசியில் ஆசீர்வாதம் பண்ணுறது கூட ஒரு சைன் ஆஃப் ஃபார்ச்சூனா, ஓகே. பட் அது வந்து அதோடைய கல்ச்சர் இம்பார்ட்டன்ஸ் தெரியாதவங்களுக்கு அது தெரியாது. ஸோ கல்ச்சர் கோட் அப்படிங்கிறது ஒரு வேர்டாக இருக்கட்டும், ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும், ஒரு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கல்ச்சர் குரூப்புக்குள்ளே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அது அந்த கல்ச்சருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதுதான் கல்ச்சுரல் கோட். Okay, so symbols and system of meaning that have a specific relevance to a particular members of society. சிம்பிள்ஸும் சிஸ்டம்ஸும் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் சொசைட்டிக்கு மட்டும்தான் புரியும். அதுதான் கல்ச்சுரல் கோட், எல்லாருக்கும் புரியாது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது வந்து கிறிஸ்டியன் மேரேஜஸில் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் வெட்டிங் ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் அ சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி அண்ட் இன்னசென்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஊரில் வந்து நார்த் இந்தியாவில் ரெட்டு தான் போடுவாங்க. ஓகே, ஸோ நவ் அஃப்கோர்ஸ் த ட்ரெண்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். பட் ஸ்டில் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் வெட்டிங் ட்ரெஸ்ஸை தவிர வேறு ட்ரெஸ் போட மாட்டாங்க. பிரைட்ஸை தவிர வேறு யாரும் அந்த இடத்துல ஒயிட் போடக்கூடாது. பிரைடோட தண்டரை வந்து ஸ்டீல் பண்ணக்கூடாது, அவங்களோட ஸ்பாட்லைட்டை ஸ்டீல் பண்ணக்கூடாதுங்கிறதையும் ஸ்ட்ராங்காக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பொண்ணு யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து இங்கே எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஈச் country has different culture. Only that particular group of people can decode the cultural codes. So இப்போ வந்து ஒரு கோட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கோட்ஸை வந்து அவங்களோட ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு கேங் இருக்கோம் அப்படின்னா நம்ம சில கோட் வேர்ட்ஸ்லாம் வச்சுருப்போம், சீக்ரெட்டாக யார்கிட்ட பேச அதை கன்வே பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சருக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் கோட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கோட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர் த 4 பாயிண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லாங்குவேஜாக இருந்தாலும் ஒரு கல்ச்சரில் அது மாறும்போது அதோடைய வார்த்தைகள், அதோடைய அர்த்தங்கள் மாறும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். புக்கில் எக்ஸாம்பிள் இல்லை, ஸோ எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். லைக் ஐ பாஸ்ட் அவுட் ஆஃப் மை காலேஜ் அப்படின்னு இந்தியாவில் சொன்னால் நான் படித்து முடிச்சுட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன்டா அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஐ பாஸ்ட் அவுட் அப்படின்னு வந்து நீங்கள் இங்கிலாண்டில் சொன்னீங்கன்னா நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரே லாங்குவேஜ், ஒரே இங்கிலீஷ், ஆனால் வெவ்வேறு இடங்களில் அதை வந்து யூஸ் பண்ணும்போது அதோட அர்த்தம் வந்து மாறுது. ஸோ ஈவன் தோ த லாங்குவேஜ் இஸ் சேம், ஒவ்வொரு கல்ச்சருக்கு அது சேஞ்ச் ஆகும்போது டைரக்ட்லி இன்டைரக்ட்லி அது இன்வால்வ் ஆகும்போது மீனிங்கே மாறுறதுக்கான வாய்ப்புகள் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்த கல்ச்சுரல் அசம்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கல்ச்சருக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த குங்குமத்தையே எடுத்துக்கோங்க. அந்த குங்குமத்துக்கு பின்னாடி இருக்கிற கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். ஈவன் தோ அவங்க ஹிந்துவாக இல்லைனாலும் அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பிகாஸ் தே நோ த கல்ச்சர். பட் வெளியில் உள்ளவங்களுக்கு அது தெரியாது. ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஸோ ஒரு கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கல்ச்சர் கூட பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய கல்ச்சுரல் அசம்ஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது நமக்கு புரியும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். ஒரே லாங்குவேஜாக இருந்தாலும் தே ஆர் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷ்னல் ஃபீல்ட்ஸ். ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னல்லையும் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல் டேர்ம்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து புரியாது.
ஸோ ஜார்கன்னு நம்ம சொல்லுவோம். ஈஸியாக இருக்கிறதுக்காக சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ஹை பிபி இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்சிவ்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லுவார். அது வந்து டாக்டருக்கு புரியும், நமக்கு புரியுமா ஹைப்பர் டென்சிவ்ஸ்னால் என்னென்னு? புரியாது. ஸோ நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் சில வார்த்தைகள் சில ப்ரொஃபஷனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் வெர்னாக்குலர் அப்படிங்கிறதுலையும் வந்து நிறையா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதில் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் கல்ச்சர்ஸோடைய லைக் இட் இஸ் அ செப்பரேட் ஃபீல்ட் டு ஸ்டடி. ஓகே. ஸோ அதையும் வந்து நம்ம கல்ச்சுரல் கோட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ப்ரொஃபஷ்னல் வெர்னாக்குலர்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னலில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு ஸ்பெஷல் வொக்காபுலரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்கன்னா யூ டெஃபினெட்லி ஹாவ் டு நோ த மெடிக்கல் டேர்ம்ஸ் இன் யூசேஜ். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி யூசேஜ் ஏன் வந்துச்சுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் 4th அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் யூஸ். அதாவது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கான்டெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு மாறும். கம்யூனிகேஷன் வந்து ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஹலோ நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். சாப்பிட்டீங்க இந்த சென்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. இட்ஸ் லைக் உங்கள் மேலே அக்கறையை காட்டுறதுக்கான ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது. இட் டசன்ட் மீன் தட் தே ரியலி ஹாவ் டு நோ யூ ஏட் ஆர் நாட். அது கிடையாது அர்த்தம். நான் அது வந்து ஒரு க்ரீட்டிங் மாதிரி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது. ஓகே, யதார்த்தமாக கேட்குறது. ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையாங்கிறது இன்டென்ஷன் கிடையாது. உங்கள் மேலே வந்து ஒரு கேர் காட்டுறதுக்கான ஒரு வார்த்தையாக யூஸ் ஆகுது. இந்த சேம் சென்ஸ் வந்து இங்கிலாண்டில் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறது. ஹவ் ஆர் யூ நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறது ஒரு க்ரீட்டிங் மாதிரி, ஹாய் ஹலோ சொல்கிற மாதிரி. யாரை பார்த்தாலும் வந்து அது வந்து ஒரு க்ரீட்டிங்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லேயும் கம்யூனிகேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஓகே. ஸோ வாட்ஸ்ஆப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ க்ரீட்டிங். ஓகே. ஸோ ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் கம்யூனிகேஷன் மாறும். ஸோ அந்த கான்டெக்ஸ்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 4 பாயிண்ட்டும் கல்ச்சர் கோடை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கல்ச்சர்னால் என்ன? கல்ச்சர் கோட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ வாட் இஸ் கல்ச்சர்? ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறது இபி டெய்லருடைய வேர்ட்ஸ் படி பார்க்கும்போது கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹோல் விச் இன்க்ளூட்ஸ் நாலேஜ், பிலீஃப், ஆர்ட், மாரல்ஸ், லா, கஸ்டம் அண்ட் அதர் கேப்பபிலிட்டிஸ் அக்வயர்ட் பை மேன் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் சொசைட்டி. அப்படின்னா என்னென்னா கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு ஹோல் காம்ப்ளெக்ஸ். அதில் வந்து ஆர்ட்ஸ் இருக்கான், மாரல்ஸ் இருக்கான், லா இருக்கான், பிலீஃப் இருக்கான். அதாவது ஒரு மனுஷன் ஒரு சொசைட்டியோட மெம்பராக வாழ்கிறதுக்கு அவன் அக்வயர் பண்ண எல்லா விஷயங்களும் கல்ச்சர். இப்போது இந்த ஊரில் இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன். நான் வந்து ஒரு தமிழன். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஸ் அ தமிழ் பர்சனாக நான் அக்வயர் பண்ண வேல்யூஸாக இருக்கட்டும், மாரல்ஸாக இருக்கட்டும், பிலீஃப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்னுடைய கல்ச்சர். ஓகே. ஸோ நான் வந்து எந்த ரிலீஜனை பிலாங் பண்ணவளாக வேணால் இருக்கலாம். ஓகே. ஸோ என்னோட பிலீஃப்ஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். நான் வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஒரு ஏத்திஸ்டாக இருக்கலாம். பட் என்னுடைய கல்ச்சர் அப்படின்னு நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி தமிழ் கல்ச்சர். என்னோட பிலீஃப், நான் நம்புகிற சில விஷயங்கள், என்னுடைய மாரல் வேல்யூஸாக இருக்கட்டும், என்னோட நம்பிக்கையாக இருக்கட்டும், என்னுடைய கஸ்டம்ஸ், அதாவது அது என்ன சொல்லுவாங்க கஸ்டம்ஸ்னால் தமிழில், என்னோட கஸ்டம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தமிழ் கலாச்சாரத்தை சேர்ந்ததாக தான் இருக்கும், தமிழ் கல்ச்சரை சேர்ந்ததாக தான் இருக்கும். பிகாஸ் நான் இங்கே தான் பிறந்து இங்கே தான் இருக்கேன். ஓகே. ஸோ இந்த 30 இயர்ஸும் நான் அக்வயர் பண்ண இந்த நாலேஜ் வந்து என்னோட கல்ச்சரை சார்ந்தது. இதுதான் கல்ச்சர். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து வேறு எங்கேயாச்சும் பிறந்திருந்தேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிறந்திருந்தேன், இல்லை குஜராத்தில் பிறந்திருந்தேன்னா அந்த ஊரோட பர்டிகுலரான பிலீஃப்ஸோ, மாரல்ஸோ, கஸ்டம்ஸோ, கல்ச்சர்ஸோ எல்லாமே எனக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம எந்த ஊரில் வந்து பிறக்கிறோம் போது நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த நம்பிக்கைகள், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பழக்க வழக்கம், இதுதான் வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து 2 பேர் மீட் பண்ணும்போது உடனே வந்து இந்த ஊர் கல்ச்சர் அங்கேயும், அந்த ஊர் கல்ச்சர் இங்கேயும் உடனே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஓகே. ஈவன் த கல்ச்சர் இட் செல்ஃப் இஸ் எவால்விங்.
ஓகே. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எரிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அது என்ன மின் சுடுகாட்டில வந்து இது பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து லைக் லாட் ஆஃப் ரிச்சுவல்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் வந்து விடோஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிப்பாங்க. திருப்பி ரீமேரேஜ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு காலத்தில அன்டச்சபிலிட்டி, லோ காஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் வி ஆர் இவால்விங். ஸோ கல்ச்சர்னா இதுதான். இது மாறவே கூடாது. தமிழ் பொண்ணுங்கன்னா புடவ தான் கட்டணும். வேற எதுவும் போடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. கல்ச்சர் இஸ் இவால்விங். கல்ச்சர் இஸ் சேஞ்சிங். நாம லாஸ்ட் செமஸ்டரில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லாங்குவேஜும் கல்ச்சரும் எப்படி ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. எப்படி லாங்குவேஜ் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி தான் கல்ச்சரும். கல்ச்சர் இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங், ஆல்வேஸ் இவால்விங். இதுதான் பர்டிகுலர் நம்மளோட கலாச்சாரம் அப்படின்னு யாராலையுமே சொல்லிட முடியாது. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிட்டு இருக்கிற கல்ச்சரை வந்து நான் வந்து ஒரு தமிழ் முஸ்லீம். ஓகே. நான் வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு மராத்தி பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணிக்கும் போது இப்போ என்னோட தமிழ் கல்ச்சரும் அவங்களோட மராத்தி கல்ச்சரும் உடனே வந்து லைக் அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆகிடுமா? ஆகாது. அது வந்து மிங்கிள் ஆகி அது ஒரு ஹைப்ரிடாக ஆகிடும். இப்போ எனக்கு வந்து ஒரு பசங்க இருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன் வராங்க அப்படின்னும் போது தே வில் ஹாவ் த குவாலிட்டிஸ் ஆஃப் மை கல்ச்சர் ஆஸ் வெல் அஸ் த மராத்தி கல்ச்சர். ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து உடனே வந்து மீட் ஆகி உடனே மிங்கிள் ஆகிடாது. இட் இஸ் லைக் அ ஒர்க் தட் டேக்ஸ் டைம். ஓகே. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சூப்பராக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் மீட் பண்ணுறாங்க. ஓகே. 2 ஏலியன் கல்ச்சர்ஸ், அதாவது ரெண்டுமே மீட் பண்ணாத ஒரு கல்ச்சர்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ வந்து லெட் மீ கிவ் யூ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு வியாபாரிகள் வராங்க. ஓகே. அப்படி வரும்போது இவங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற அதர் பர்சன் வந்து வியாபாரிகளாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட கமர்ஷியல் வேல்யூஸ், அவங்களோட கமர்ஷியல் கொமோடிட்டிஸ் வந்து மீட் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கேருந்து தான் அவங்களோட கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேரும். அதே மாதிரி மிஷனரிஸ் தான் இந்த ரிலீஜியன் கொண்டு வராங்கல்ல, மிஷனரிஸ். அவங்க வந்து மீட் பண்ணாங்கன்னா அவங்களோட ஐடியாலஜிக்கல் வேல்யூஸ். இப்போ நம்மளுக்கு இருக்குல்ல இந்த கிறிஸ்டியன் கான்வென்ட்ஸ் தான் வந்து ஸ்கூல்ஸ் அப்படின்ற கான்செப்டையே வந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சது இந்தியாவில். நமக்கு வந்து காமனான எஜுகேஷன் சிஸ்டமே கிடையாது. த ஹிந்துஸ் ஹேட் குருகோல்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஹேட் மெட்ராசாஸ். கிறிஸ்டியன்ஸ் வந்து they didn't were a huge existing population even before the British came. Okay. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய நம்பர்ஸ் அப்போ இல்லை. ஸோ we are not sure how they got educated. ஸோ இப்போ வந்து when people started turning into Christianity, இந்த மாதிரி மிஷனரிஸ் வந்து வெளியூர்லேருந்து வந்து மக்களை வந்து அட்வொகேட் பண்ணி ப்ரீச் பண்ணி வந்து அவங்களை கிறிஸ்டியானிட்டியை கொண்டு போனாங்க. அண்ட் கிறிஸ்டியானிட்டி வாஸ் த ரிலீஜன் தட் கேம் இன்டு அண்ட் ஃபார்ம்டு ஸ்கூல்ஸ். எல்லாருக்குமே ஒரே கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும், ஒரே மாதிரியான கல்வி கொடுக்கணும்னு கொண்டு வந்தது வந்து கிறிஸ்டியானிட்டி தான். ஸோ இந்த மாதிரி மிஷனரிஸ் மீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நடுவில் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் வேல்யூஸ். ஸோ இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து காஸ்ட்டை பிலீவ் பண்ண மாட்டுது. எல்லாருமே வந்து கடவுளுக்கு முன்னாடி சமம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க இப்படி சொல்லும் போது ஆப்போசிட்டில் இப்போ ஹிந்துஸ் இருக்காங்க இல்லை முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ஐடியாலஜிக்கல் வேல்யூவை அவங்க முன்னாடி வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் வந்து மாற்றமாகிற அந்த கருத்துக்களில் இருந்து ஐடியாலஜிக்கல் வேல்யூஸ் தான் முதல்ல 2 பேருக்கும் மாற்றம் அடையும். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போது கான்கரஸ்னால் ஒரு ஊரை கைப்பற்றவங்க உள்ளே வராங்க, சோல்ஜர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்களாக இருக்கட்டும், அவங்க வச்சிருக்கிற லைக் கோடாலி, கத்தி, இந்த மாதிரி ஆயுதங்கள் வந்து தான் ஃபஸ்ட்டு பெனட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ 2 ஃபிலாசபர்ஸ் மீட் பண்ணுறாங்க, படித்தவங்க 2 பேர் மீட் பண்ணாங்கன்னா அவங்க ஃபிலாசபி, சோஷியல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து தியரிஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய இதை வந்து மாற்றிப்பாங்க. ஸோ கல்ச்சருன்றது வந்து யார் உள்ளே வராங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கல்ச்சர் வந்து ஷேப் ஆகும். ஓகே. உங்களுக்கு இன்னும் பெட்டரான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாஸ்கோ ட காமா ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் சேலர் தான் முதல்ல யூரோப்பில் இருந்து இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சி கடல் வழியாக வந்த ஃபர்ஸ்ட் பர்சன். அவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ். அவர் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா ட்ரேட் பண்ணணும் ஃபார் ஸ்பைசஸ். ஓகே. இங்கே ஸ்பைசஸ் நிறையா இருக்குது, நம்ம ஸ்பைசஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக வந்து நான் வந்திருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன்றதான் அவர் உள்ளே வந்தார். ஸோ வென் வாஸ்கோ ட காமா கேம் இன்சைட், இவங்க வந்து அவரை ஒரு த்ரெட்டாக பார்க்கல, பிகாஸ் ஹி வாஸ் அ பிஸ்னஸ் மேன். ஸோ இந்த கல்ச்சர், இங்கே இருக்கக்கூடிய அபண்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அவங்க வந்து இங்கே நம்ம வந்து எல்லாம் செட்டப் பண்ணலான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ் பீப்புள் தான் இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆனாங்க. ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து
உடனடியாக மாற்றம் அடையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, இட் கெட் ஸ்லோலி. யார் உள்ளே வராங்களோ அதை பொறுத்து தான் கல்ச்சரும் ஷேப் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு சோல்ஜர் வந்தாங்க, ஒரு படை எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க கேரி பண்ணக்கூடிய அவங்களோட கல்ச்சர், அவங்களோட கேரக்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும். ஒரு வியாபாரி வந்தாங்கன்னா அவங்களுடைய இது தான் உள்ளே ஃபஸ்ட்டு வரும். ஸோ கல்ச்சருன்றது உள்ளே யார் வராங்க, எப்படி அது எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்றதை பொறுத்து மாறும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஐ ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். ஸோ 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து எல்லா கல்ச்சரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து இன்டராக்ஷன் வச்சு தான். இப்போ நம்ம வந்து ஒரு இன்னொருத்தரோட இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுற, இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மலையாளியாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நான் அதை கற்றுக்கிறது வந்து ஜஸ்ட் பை இன்ட்ராக்ஷன், அவங்ககிட்ட பேசி தான். ஸோ எனக்கு வந்து ஐ ரியலி ஹேட் அ ஃப்ரெண்ட் ஹூ வாஸ் அ மலையாளி. ஸோ அவள் வந்து டெய்லி என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ குளிர்னாலும் சரி, தலை குளிச்சுட்டு தலையில் தண்ணி சொட்ட சொட்ட வந்து என் கூட டியூஷனுக்கு வருவாள். ஸோ தேவர் டைம்ஸ் வென் இது என்னடா இது தலையிலேருந்து தண்ணியில் அது குளிருது, வேணா இப்படி வரா அப்படின்னு கூட நான் சம்டைம்ஸ் நினச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் வாட் ஷீ ஃபாலோஸ் ஆஸ் அ மலையாளி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பேசும்போது, கம்யூனிகேட் பண்ணும்போது, இன்டராக்ஷன் பண்ணும்போது தான் கல்ச்சர் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நாட் ஓன்லி பை டாக்கிங் பட் ரிலேஷன்ஷிப். ஓகே, அந்த காலத்தில் வந்து ராஜாக்களுக்கு நடுவில் கல்ச்சர் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணாங்க, தே மேரி த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். ஓகே, பொலிட்டிக்கல் மேரேஜ் நடக்கும். ஸோ தட் இவங்களும் அவங்களும் ஒன்று, இவங்களோட அதுவும் வந்து மர்ஜ் ஆகிடுச்சுன்றதை காட்டுறதுக்காக. ஸோ ரிலேஷன்ஷிப், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், இதன் மூலியமாக தான் வந்து கல்ச்சர் வந்து மிங்கிள் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் வந்து சேஞ்ச் ஆகாத ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஓகே, கல்ச்சர் இஸ் ஆல்வேஸ் இவால்விங் அண்ட் இட் இஸ் மியூட்டபிள் இன் த சென்ஸ் சேஞ்சபிள். எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கிறது தான் கல்ச்சர். அதை நம்ம வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் கல்ச்சரு, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி கல்ச்சர் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஆஸ் த டைம் கோஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ச்சர் வந்து இன்னொரு கல்ச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் கண்டிப்பாக. அது ஐடியாஸாக இருக்கட்டும், ஹேபிட்டாக இருக்கட்டும், வேல்யூவாக இருக்கட்டும். நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் கல்யாணன்றது மட்டும்தான் இருக்குது. ஓகே, நிச்சயதார்த்தம் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஜஸ்ட் அவங்க பேசி வைக்கிற ஒரு பெரியவங்க முன்னாடி கொடுக்குற அஷூரன்ஸ் தான். ஓகே, ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இருக்குது. பட் டுடே த கல்ச்சர் இஸ் இவால்விங். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் ஹல்தி, மெஹந்தி, எல்லாமே வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது நம்மளோட கலாச்சாரம் கிடையாது. இட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. பட் ஸ்டில் அது ஃபன்னாக இருக்குது, அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வேஸை வந்து கொடுக்குது அப்படின்றதுக்காக பீப்புள் ஆர் அடாப்டிங். ஓகே, டசன்ட் மேட்டர் அவங்க எந்த காஸ்ட்டில் இருக்காங்க, எந்த ரிலீஜனில் இருக்காங்க, அது எதுவுமே உங்களுக்கு மேட்டர்ஸ் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே வந்து ஹல்தி, மெஹந்தி எல்லாம் வைக்கிறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட் வைக்கிறாங்க, போஸ்ட் வெட்டிங் ஷூட் வைக்கிறாங்க, மேட்டர்னிட்டி ஷூட் வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கல்ச்சர் கிடையாது. நம்ம மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கல்ச்சர் இஸ் ஆல்வேஸ் இவால்விங். அது ஐடியாஸாக இருக்கட்டும், ஹேபிட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட வேல்யூவாக கூட இருக்கட்டும். வேல்யூ இந்த சென்ஸ் வந்து வேறு டைம் வென் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து ஒரு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது, இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்ப்பா, அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஸோ நம்ம வேல்யூஸ் கூட சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறது ஐடியாஸ், ஹேபிட், வேல்யூ, இது எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் அப்படிங்கிறது கல்ச்சரை பயங்கரமாக ஷேப் பண்ணும். ஓகே, ஸோ பவர் இஸ் த அல்டிமேட் கேம் சேஞ்சர். நாட் ஈவன் இன் கல்ச்சர், எல்லாத்துலேயுமே சொல்லலாம். ஸோ பவர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றும். நான் இதுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். லைக் ஹவு த பிரிட்டிஷ் சேஞ்ச்ட் எவ்ரி திங். நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டர்ஸ் டைப் பண்ணோம், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு புக்ஸை பண்ணோம். யூரோப்பில் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு நடந்துச்சு. ஆனால் தட்ஸ் நாட் ட்ரூ. எல்லாத்துக்குமே வந்து இதை விட அட்வான்ஸ்டான கல்ச்சர்ஸ், இதை விட அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன்ஸ், இதை விட பிரமாதமான கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து நிறைய சிவிலைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கையில் அந்த பவர் இருந்துச்சு. பேசிக்கலி பிரிட்டிஷ் ஹேவ் ரூல்ட் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட் எல்லாரையுமே. ஸோ அந்த பவரோடைய கண்ட்ரோல்னால் எல்லா நரேட்டிவ்ஸையும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம், நாங்கள் தான் பெஸ்ட்டான பீப்புள், வி ஆர் த பீப்புள் சோசன் பை காட் அப்படின்ற நரேட்டிவை வந்து நமக்கு திணிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து அவங்கள கை கட்டி நின்று பார்க்குற அளவுக்கு வந்து நம்மளோட நரேட்டிவ்ஸை அவங்க மாற்றுறாங்க. பட் நம்ம ஆஸ் அ இந்தியன்ஸ் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து பெட்டராக தான் இருந்தோம். ஓகே, சில விஷயங்கள், பட் மெஜாரிட்டிலி வி வேர் டூயிங் லைக் கிரேட் மெடிசினல் திங்ஸ். நமக்கு கிரேட்டான வந்து மேத்தமேட்டிஷியன்ஸ்லேருந்து, ஆஸ்ட்ரானமர்ஸ்லேருந்து இருந்திருக்காங்க. பட்
இது எதுவுமே வந்து வெளியில் பெருசாக வராத அளவுக்கு அவங்க தான் எல்லாமே ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்ற ஒரு நரேட்டிவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நாட் ஓன்லி இந்தியன்ஸ், எல்லாரையுமே சப்ரஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பவர் சேஞ்சஸ் த நரேட்டிவ், பவர் ஷேப்ஸ் த ஸ்ட்ரக்சர். இதுதான் 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ச்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அது வந்து மியூச்சுவலாக தான் நடக்கணும். ஒருத்தர் ஆசைப்பட்டு ஒருத்தர் ஆசைப்படாமல் அது பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு ரெண்டு பேர், 2 குரூப்ஸ், 2 சொசைட்டி ஒரு கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா 2 பேருமே அதுக்கு தயாராக இருக்கணும். 2 பேருமே சேர்ந்து தான் பண்ண முடியாது. இட்ஸ் மியூச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, 2 பேருடைய இதுவோட தான் அந்த கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் நடக்கும். அப்போ தான் வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அவங்களோட கல்ச்சரோட சிக்னிஃபிகன்ஸை புரிய வைக்க முடியும். ஒரு சைடில் இருந்தோ ஒரு சைடோட முயற்சியில் இருந்தோ இது நடக்காது. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து யார் சொன்னான்னா, ரோசால்டோ அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு, டு அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சர் பெட்டர். ஓகே, அண்ட் இது ரொம்ப பிரமாதமாக வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. த ஆடியோ இட் செல்ஃப் இஸ் லைக் 20 minutes லாங் ஆல்ரெடி அண்ட் ஐ ஹேவன்ட் ஃபினிஷ்ட், இன்னமும் இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் கோட்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும். இட்ஸ் அ சீக்ரெட் சிஸ்டம் ஆஃப் வேர்ட்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் யூஸ் டு கன்வே மெசேஜஸ், ஓகே, பிட்வீன் த பர்டிகுலர் குரூப். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கல்ச்சர் கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த கோட்ஸை வந்து நம்ம கான்ஷியஸாகவும் யூஸ் பண்ணுறோம், அன்கான்ஷியஸாகவும் யூஸ் பண்ணுறோம். அதாவது தெரிஞ்சே யூஸ் பண்ணுறோம், தெரியாமலையும் யூஸ் பண்ணுறோம். எல்லா கல்ச்சர்லேயும் இந்த கோட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ காக்னிட்டிவ் ஈக்விவேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு டெக்ஸ்டோட மெசேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து வார்த்தைகளாக இருக்கலாம், சென்டென்ஸாக இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், கிராமராக இருக்கலாம், இல்லை கான்டெக்ஸ்டாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் காக்னிட்டிவ் ஈக்விவேலன்ஸ். இப்போது நான் படிக்கிறேன், எனக்கு அர்த்தம் தெரியுது, ஆனால் அதோட டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியலனா அந்த டிரான்ஸ்லேஷன் இஸ் அ வேஸ்ட். ஸோ காக்னிட்டிவ் ஈக்விவேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாவோ ஒரு சென்டென்ஸாவோ அந்த சென்டென்ஸோட சவுண்டாவோ இல்லை அதோட கான்டெக்ஸ்டாவோ அதோட கிராமராகவோ அது சொல்கிற சிம்பிளாவோ எல்லாத்துலேயுமே அதை ஆராய்ச்சி பண்ணுறது தான் காக்னிட்டிவ் ஈக்விவேலன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் காக்னிட்டிவ் ஈக்விவேலன்ஸ். ஸோ யூஜி நிடா இருக்காங்கல்ல, இவங்க தான் அந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸில் நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து we try to imitate the form, structure and meaning of a translated studies. ஒரு சோர்ஸ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மு, ஸ்ட்ரக்சரு, அதோட அர்த்தத்தை மாறாமல் நம்ம டிரான்ஸ்லேஷனில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறோம். பட் நம்மளால் வந்து ஃபார்மோ ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் கல்ச்சுரல் பேக்ரவுண்டை ப்ராப்பராக படித்து அதை வந்து ப்ராப்பராக வந்து இந்த டார்கெட்டட் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நம்மளால் டிரான்ஸ்லேஷனை ஒழுங்காக பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் உங்களால் ஃபார்மோ ஸ்ட்ரக்சரும் கூட டிரான்ஸ்லேட் பண்ண முடியல பரவாயில்ல, ஆனால் கல்ச்சர் என்னவோ அதை தெரிஞ்சு அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள், அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள், நீ வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா இங்கிலீஷில் அதோட அர்த்தம் போக்கு, அதோட கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அவங்க எதுக்கு அப்படி சொல்கிறாங்க, எதுனால அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து எவ்வளோ நாள் வந்து த பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து ஆஃப்ரிக்காவை ரூல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இப்போ இவென்ச்சுவலி அப்படின்ற இங்கிலீஷ் வேர்ட் இருக்குல்ல, அந்த இவென்ச்சுவலி அப்படிங்கிற வேர்டு ஈக்குவலாக சவுண்ட் பண்ணுறதுக்கு ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜில் இவென்ட்வீல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரு அர்த்தம் கிடையாது, ஆனால் இவென்ச்சுவீல் அப்படின்ற ரெண்டு வார்த்தையும் ஐடென்டிக்கலாக இருக்குது, சவுண்ட் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இவென்ச்சுவலின்ற அர்த்தம் வந்து இவென்ச்சுவலுக்கு கிடையாது. இவென்ச்சுவல் அப்படிங்கிறதுக்கு வந்து பாசிபிளி அப்படின்னு அர்த்தம் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜில். பட் இது சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் இது ஒன்று அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க கல்ச்சராக இருந்தாலும், தூரமாக இருக்க கல்ச்சராக இருந்தாலும் ப்ராப்பராக வந்து மீனிங்ஸும் சிம்பிள்ஸும் ஃப்ரேசஸும் வந்து நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து ரெண்டுமே பேரலாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அதோட அர்த்தம் வந்து வேறு மாதிரி இருக்கும் சில டைம். ஸோ அதை வந்து மக்கள் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, புதுசாக தெரியாதவங்க. இப்போது ஒருத்தவங்க இங்கிலீஷில் இவென்ச்சுவலி அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் வந்து இவென்ச்சுவலியில் தான் சொல்கிறாங்கன்னு கூட நினச்சிக்கலாம். அதே மாதிரி வைஸ் வர்ஸா அதே மாதிரி மாற்றமாக கூட நினச்சிக்கலாம். ஸோ அதை வந்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸான ரிலேட்டட் லாங்குவேஜில் ஆஃப்ரிக்கன்ஸும் ஃப்ளெமிஷ் அப்படிங்கிற லாங்குவேஜையும் கொடுத்து இந்த 2 லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையான சிமிலாரிட்டி வந்து இருக்குது. ஸோ அப்படி ஹையாக க்ளோஸ்லி ரிலேட்டட் லாங்குவேஜாக இருந்தாலும் உங்களோட
வொக்காபுலரி அவங்களோட கல்ச்சர் வந்து வேறு வேறு. ஸோ அவங்க எவ்வளோ க்ளோஸாக அந்த லாங்குவேஜ் வந்து ரிலேட் ஆயிருந்தாலும் அவங்களோட கல்ச்சர் பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்காம நம்ம எந்த ஒரு ட்ரான்ஸ்லேஷனும் பண்ணக்கூடாது. அந்த கல்ச்சரை ஆராய்ஞ்சு தான் நம்ம ப்ராப்பரான டிசிஷன் எடுக்கணும். அந்த மெசேஜை வந்து இன்டர்ப்ரெட் பண்ணணும் ப்ராப்பராக. ஸோ இது ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் லாங்குவேஜ் தான், அதனால வந்து இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதோட கல்ச்சுரல் பேக்ரவுண்டை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீடா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எட்வர்ட் சப்பீர் இருக்கார்ல, அவர் வந்து கல்ச்சரை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து லாங்குவேஜ் இஸ் அ கைட் டு சோஷியல் ரியாலிட்டி. அப்படின்னா வந்து லாங்குவேஜ் வந்து நம்ம உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த ரியாலிட்டியவே மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே செப்பரேட்டான ரியாலிட்டி இருக்குது. இப்போ தமிழுக்கு ஒரு ரியாலிட்டி இருக்குது, மலையாளத்துக்கு ஒரு ரியாலிட்டி இருக்குது. தமிழும் மலையாளமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரியாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஈச் லாங்குவேஜ் ஹாஸ் அ செப்பரேட் ரியாலிட்டி. ரெண்டு லாங்குவேஜும் ஒரே ரியாலிட்டியை கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படின்னு எட்வர்ட் சப்பீர் வந்து பிலீவ் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கல்ச்சர் கோட்ஸ்.